திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் 108 திவ்ய தேசங்களில் 76வது திருக்கோயில். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோயில் ஆகிய இரு கோயில்களை விடவும் மிகவும் பழமையான திருக்கோயில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இத்திருக்கோயிலில் ஆதிகேசவ பெருமாள் அனந்த சயன கோலத்தில் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். பெருமாளின் இத்திருவுருவம் 22 அடி நீளமுடையது. 16,008 சாளக்கிராம கல் மற்றும் கடு சர்க்கரையால் ஆனது. எம்பெருமானை இத்திருக்கோயிலில் 3 வாசல்கள் வழியாக தரிசிக்கலாம். ஒரு வாசல் வழியாக திருமுகத்தையும் இடது கையையும் தரிசிக்கலாம். ஒரு வாசல் வழியாக நாபிக்கமலத்தையும் சின்முத்திரை காட்டும் வலது கையையும் தரிசிக்கலாம். மற்றொரு வாசல் வழியாக திருப்பாதத்தை தரிசிக்கலாம். ஆறு இவ்வூரை சுற்றி வட்ட வடிவத்தில் ஓடுவதால் திருவட்டாறு என்ற பெயர் இவ்வூருக்கு வந்தது. ஆதிகேசவ பெருமாளின் நாபிக்கமலத்தில் பிரம்மா இங்கு இல்லை. இத்திருக்கோயில் பிரம்மா தோன்றுவதற்கு முன்னால் தோன்றியது என்று கூறப்படுகிறது. இங்கு பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்தப்படுவதில்லை. நடு வாசலில் நின்ற கோலத்தில் தேவியரோடு இருக்கக்கூடிய அர்ச்சனா மூர்த்திக்கே அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இத்திருக்கோயிலின் கருவறைக்கு முன்பாக 18 அடி நீள அகலம் கொண்ட 3 அடி உயரமுடைய சதுர வடிவிலான ஒற்றை கல் ஒன்று காணப்படுகிறது. இதில் நின்று இறைவனை தரிசிப்பது சிறப்பு. இந்த ஒற்றை கல்லில் நின்று இறைவனை வழிபட விதிமுறைகளும் உண்டு. திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் காணப்படுகிறது. வெளிப்பிரகாரத்தில் 224 தூண்கள் காணப்படுகின்றன. தூண்களில் காணப்படும் தீபலட்சுமி சிலைகள் சிறப்பு வாய்ந்தவை. இத்திருக்கோயிலின் கருவறை மண்டபம் மரத்தால் ஆனது. இக்கோவிலில் உதய மார்த்தாண்ட மண்டபம், ஒற்றைக்கல் மண்டபம், சாஸ்தா கோவில் நமஸ்கார மண்டபம், கருவறையை சுற்றியுள்ள தொங்கு கூரையிலும் விமானத்திலும் ஏராளமான மரச்சிற்பங்கள் காணப்படுகின்றன. இங்குள்ள அனைத்து மரச்சிற்பங்களும் அவ்வளவு தத்ரூபமானவை. இத்திருக்கோவிலின் உட்பிரகாரத்தில் மேல் மாடம் காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரகாரத்தில் மேல் மாடம் உள்ள ஒரே கோவில் இத்திருக்கோவில்தான். திருக்கோயிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா பரிவார தெய்வம் ஆவார். இங்கு ஒரு அம்பாடி கிருஷ்ணன் திருக்கோயில் உள்ளது. இத்திருக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலை சுற்றி பச்சிலை ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஆதிகேசவ பெருமாள் கருவறையை சுற்றியும் பச்சிலை ஓவியங்கள் காணப்படுகின்றன. இத்திருக்கோவிலின் நாலம்பலத்தில் உள்ள கல் சிற்பங்கள் அதி அற்புதமானவை. கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதும் இசை கேட்டு மயங்கி தாய்மாறி பால் குடிக்கும் விலங்குகளின் காட்சி கல்லில் வடிக்கப்பட்டுள்ள நேர்த்தி சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
இக்கோவில் பெருமாளை வாட்டாற்றான் என்று குறிப்பிடுகிறார். நம்மாழ்வார் பாடல்களால் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலம் இது ஆகும். சங்ககால அரசன் வாட்டாற்று எழினியாதன் இவ்வூரை சார்ந்தவன் என்பது புறநானூற்று பாடல் மூலம் புலப்படுகிறது. பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியிடம் கூறாமல் யாகம் செய்ய போய்விடுகிறார். இதனால் கோபித்துக் கொண்ட கலைமகள் கேசன், கேசி என்ற இரு அசுரர்களை அனுப்பி யாகத்தை கலைக்க முயற்சிக்கிறார். இதனை உணர்ந்த பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவை வேண்டவே கேசனை ஆதிசேஷன் சுற்றி வளைத்துக் கொள்ள பெருமாள் அதன் மேல் படுத்து கேசனை அழித்து விடுகிறார். கேசன் மாய்ந்ததும் கோபம் கொண்ட கேசி தன் தோழியான கோதையையும் அழைத்து கொண்டு இரு ஆறுகளாக சேர்ந்து பிரளயமாக வருகிறாள். நிலைமையை உணர்ந்த பூமாதேவி பெருமாளை பூமியிலிருந்து பல அடி உயரம் உயர்த்தி விடுகிறாள். எனவேதான் இத்திருக்கோயில் அமைந்து இருக்கக்கூடிய இடம் உயரமாக காணப்படுகிறது. இரு ஆறுகளையும் பரளியாறு, கோதையாறு என இரு நதிகளாக்கி சாந்தப்படுத்தி விடுகிறார் ஆதிகேசவ பெருமாள். இரு ஆறுகளும் சந்திக்கும் மூவாற்று முகம் என்னும் இடத்தில் இறைவன் நீராடி இந்த நதிகளை புனித நதிகளாக்கி விடுகிறார். இதன் நினைவாகவே திருவிழாக்களின் போது மூவாற்று முகத்தில் எம்பெருமானுக்கு ஆராட்டு நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண கோவில் இல்லை. இக்கோவில் பிரம்மாண்டத்தின் உச்சம் என்றே சொல்லலாம். இது போன்ற ஒரு பெருமாளை நீங்கள் உலகில் வேறெங்கும் காண இயலாது. இப்பகவானின் திருமுகத்தை பார்த்தாலே மனதிற்குள் கோடி இன்பம் பெருகும். வாழ்வில் நம்பிக்கை வரும். வாழ்வில் ஒரு நாளேனும் இத்திருக்கோயிலுக்கு வாருங்கள். இறைவனின் திவ்ய சொரூபத்தை பாருங்கள். வார்த்தையில் வர்ணிக்க முடியாத வடிவழகன் அவன். கிருஷ்ணார்ப்பணம்.